கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு வாட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சபை ஸ்தாபனங்கள் அவர் அல்லேலூயா என்று சொல்வதை காட்டிலும் யாருக்காக அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரோ, அந்த ரத்தத்தாலே யார் மீட்கப்பட்டார்களோ, அந்த ரத்தத்தால் யார் கிரகத்துக்கு வாங்கப்பட்டார்களோ, அவர்கள் அல்லேலூயா சொல்லும் பொழுது அல்லேலூயா தூதர்கள் சொல்லுவ அந்த துதியை காட்டிலும் அல்லேலூயா தம்முடைய ரத்தத்தாலே அல்லேலூயா வாங்கப்பட்ட தன்னுடைய குமாரன் தன்னுடைய குமாரத்தை துதிக்கிற துதியிலே பரலோக தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த பெங்களூர் பகுதியில கர்த்தருடைய வார்த்தை காலத்திற்குரிய செய்தியை தேவனுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு கர்த்தர் கொடுத்ததான இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன். அருமையான சகோதரன் ஜோசப் பிரதர் மூலமாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே இது என்னுடைய சிந்தை அல்ல, அவருடைய சிந்தை அல்ல, இங்க இருக்கிற யாருடைய சிந்தையும் அல்ல. அல்லேலூயா. இது பரலோக தேவன் பிதாவினுடைய சிந்தை, அவருடைய சிந்தை. அல்லேலூயா. எவ்வளவு சுத்து போட்டாலும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட நாளிலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டமானது அல்லேலூயா நடக்கும் என்று தேவன் தீர்மானித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்போது நாம் இங்க இருப்பது அவருடைய தீர்மானம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு தேவனை குறித்து நாம் நினைக்கும் போது அல்லேலூயா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, இந்த பெங்களூர் பகுதியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அவங்களாம் அவருடைய தீர்மானத்தில் இல்லாதபடி அற்பமான நீங்களும் நானும் மகத்தான பரிசுத்தம் உள்ள தேவனுடைய அந்த தீர்மானத்திலே தேவன் நம்மை தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய தீர்மானத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் தொடர்ந்து முன்னேறி போகும்போது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. அருமையான உண்மையாக உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகுது. எங்க சபையில நாங்க எப்படியா தேவனை ஆராதிப்போமோ, எப்படிப்பட்ட மக்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. நீங்க எப்படி தேவனை ஆராதிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் ஆராதிப்போம். அல்லேலூயா. எவ்விதமான பாடல்கள் நீங்க பாடுகிறீங்களோ அவ்விதமான பாடல் தான் நாங்களும் பாடுவோம். அல்லேலூயா. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், நாம் எல்லோரும் தேவனுடைய ஆவின் கீழாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படிதான் இருந்தாலும் தேவனுடைய ஆவியோடு நம்ம ரெண்டு பேருடைய ஆவி ஒத்து போலன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேதம் திட்டம் தெளிவுமா சொல்லுது, எங்கே ஒரு மனம் உண்டோ அல்லேலூயா அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. இரு மனம் ஒரே மனதாய் ஆகும் பொழுது அங்க தேவனை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க நம்ம தேவனை பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மூலமாய் பார்க்கலாம். அல்லேலூயா. சகோதரன் மூலமாய் பார்க்கலாம், சகோதரி மூலமாய் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனை இன்னைக்கு நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நாம் ஒரு மரித்த தேவனை ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவரை. அல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் இல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். அல்லேலூயா. ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அதிகாரம், ஒரு பிரதமர் வந்து ஒரு கண்ட்ரிக்கு தான் அதிகாரம். ஆனால் நம்முடைய தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தேவன்! அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சிறு காரியத்தை தேவனுடைய ஆவின் ஏவுதலினாலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. தேவன் எப்போதும் எளிமையில் இருக்கிறார். அல்லேலூயா. எளிமையான காரியங்களை எளிமையான ஜனங்கள் மத்தியிலே நாம் பகிர்ந்து கொள்ளும் போது
அல்லேலூயா. அந்த எளிமையிலே தேவன் மறைந்து அல்லேலூயா அதிலிருந்து தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அல்லேலூயா. எப்போதுமே நாம் தேவனுக்கு முன்பாக எளிமையான ஜனங்களாய் தாழ்மையான ஜனங்களாய் நாம் இருக்கும்போது அல்லேலூயா உண்மையாகவே நம்முடைய ஜீவிதத்திலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சபையிலே தேவனை நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் தேவனை பார்க்க விரும்புறீங்க? அல்லேலூயா. எளிமையா நாம் இருக்கும்போது தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய அருமையான தீர்க்கதரிசி ரொம்ப எளிமையா இருந்தார். அவருடைய ஜீவிதத்திலே தேவனை பார்த்தார்கள். அல்லேலூயா. மனவாட்டியானவள் ரொம்ப எளிமையானவள். அல்லேலூயா. மனவாட்டிக்குள்ள தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த பந்தி என்னன்னு பார்க்கும்போது ஆண்டவரை நினைவு கூறுதல். அல்லேலூயா. யாரை நினைவு கூற வந்துக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை. ஒரு சபையை அல்ல, ஒரு பாஸ்டர் அல்ல, யாரோ ஒரு சகோதரன் அல்ல, ஒரு சகோதரி அல்ல, நம்ம குடும்ப பிரச்சனைகளே கிடையாது. அல்லேலூயா. உனக்காக எனக்காக உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக கல்வாரியிலே தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்த தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் மட்டுமாய் அந்த சிலுவையிலே சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து அல்லேலூயா அவர் நம்மை எவ்விதமாய் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தின அந்த அன்பின் தேவனை இயேசுவை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மறுமுனை ஆட்டி ஆகார் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இல்லாதவள். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருந்தவங்க தான் சாராள். அல்லேலூயா. இந்த சாராள் மூலமாய் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை அவர் இந்த பூமியிலே கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். அந்த குமாரன் வருவதற்கு முன்பாக, ஈசாக்கு வருவதற்கு முன்பாக சாராள் நிமித்தமாக எகிப்தினுடைய அடிமை பெண் ஆகிய ஆகாரை ஆபிரகாமோடு அவள் என்ன பண்றாங்க? இணைத்துக் கொள்றான். அல்லேலூயா. அது நிமித்தமாய் ஒரு பிள்ளை பெறுகிறான். அல்லேலூயா. இஸ்மவேல். இந்த இஸ்மவேலையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது இஸ்மவேல் ஆகாரையும் சாராள் நிமித்தம் ஆபிரகாம் என்ன பண்றாரு? புறமே தள்ளுறாரு. தேவன் சொல்றாரு, நீ சாராளுடைய சொல்லை கேட்டு அல்லேலூயா ஆகாரையும் தன்னை அவனுடைய இஸ்மவேல் குமாரனையும் நீ புறமே தள்ளு. அவள் புறமே தள்ளப்பட்டான். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படாத ஸ்திரீ, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இல்லாதவள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றெடுக்காதவள் புறமே தள்ளப்படும் போது வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படாத அந்த ஸ்திரீ அந்த வனாந்தரத்திலே ஆண்டவரை நினைவு கூர்ந்தார். ஆண்டவரை அவர் நினைவு கூறும்போது ஆண்டவர் அவரை நினைவு கூர்ந்தார். தெரிந்து கொள்ளப்படாதவளையே அவள் நினைக்கும் போது ஆண்டவர் நினைப்பாரானால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும் அல்லேலூயா இந்த மாணவர்கள் அவரை நினைவு கூறும்படி நாம் வந்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை நினைப்போமானால் அல்லேலூயா நம்மை ஆண்டவர் நினைப்பார். அல்லேலூயா. அருமையான சகோதரர், அவருக்கு இப்போ சுகம் தேவை. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த ஆராதனையிலே ஆண்டவரை அவர் நினைப்பாரானால் அவருக்கு என்ன தேவை என்பதை கொடுக்க தேவன் அவரை நினைப்பார். அல்லேலூயா. தேவன் நம்மை நினைப்பாரானால் உனக்கு என்ன அந்த நேரத்தை தேவை? இந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை? அல்லேலூயா. அவர் நினைவு கூறுவாரானால் அந்த நேரமே உன்னுடைய தேவையை கொடுக்க அவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அல்லேலூயா. சபை மாறும், பாஸ்டர் மாறுவாரு, நீங்க மாறுவீங்க, நான் மாறுவேன், ஒரே ஒருவர் மாத்திரமே மாறாதவர். அல்லேலூயா. அந்த மாறாத தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உண்மையாகவே நாம இருதயத்தில் அவரை நினைவு கூறுவோமா? விசுவாசமா பண்ணுவான். நீ முழுமையா அவரை நினைவு கூறாத இருக்கிறதுக்காக சிந்தில பல விதமான காரியங்களை கொண்டு வருவான். நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சேஃப்டியா இருக்கிறீங்கன்னு நினைக்காத. எனக்கு தெரியாது நீங்க என்ன சிந்திச்சு நிக்கிறீங்க, பக்கத்துல ஒரு தெரியாது நீங்க என்ன சிந்திச்சு நிக்கிறீங்க.
ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஒன்னு தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். அல்லேலூயா. பிசாசு கிரியை செய்யற டவர் இது, தேவன் கிரியை செய்யற டவர் இது. உள்ளத்துல நீ நினைவு கூர்ந்தாய், அல்லேலூயா, அந்த கண்ட்ரோல் நம்ம எடுக்கலாம், தேவன் எடுக்கலாம். உன் சிந்தையில இருந்தா அவன் எடுத்துருவான் கண்ட்ரோல். அல்லேலூயா. ரெண்டே ரெண்டு கண்ட்ரோல் தாங்க இது, ஒன்று பிசாசு, இன்னொன்று தேவன். இந்த மாலை வேளையில நம்ம யார் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க தீர்மானிக்கிற தீர்மானம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க அல்லேலூயா தன்னுடைய உள்ளத்துல ஆண்டவரை நினைவு கூறுவாங்க. நம்முடைய எல்லா கண்ட்ரோலும் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், இப்போது அவரோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை இப்போது நாம் வாசிச்சோம். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, இல்ல பிரதர், 15:1 வாசிங்க பிரதர். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, போதுங்க. முதலாவது வசனத்துல, இந்த 15ஆம் வசனத்துல, 15ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல ஒரு ரெண்டு கூட்டத்தார் இயேசுவிடத்துல வராங்க. அல்லேலூயா. வேதத்துல தேறினவங்க. அல்லேலூயா. வேத பாரகர், பரிசேயர். அல்லேலூயா. பாருங்க, இயேசுவிடத்திலே வந்து, அல்லேலூயா. 22வது வசனம் வாசிங்க பிரதர். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவர். போதுங்கய்யா. பாருங்க, 22ஆம் வசனத்துல ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்திலே வந்து, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 23வது வாசிங்க பிரதர். தமிழ் வேற என்ன வாசிப்பீங்க? பிரத்யுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, போதுங்க, சீஷர்கள் இயேசுவிடத்துல வராங்க. இந்த அதிகாரத்துல அல்லேலூயா முதலாவது ஒரு ரெண்டு கூட்டத்தார் வேத பாரகர், பரிசேயர் இயேசுவிடத்துல வராங்க. என்ன எதோடு வராங்கன்னா, தாங்க சீஷர்கள் மேல கம்ப்ளைண்ட் சொல்ல வராங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்துல வரான். அல்லேலூயா. தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக. அல்லேலூயா. மூன்றாவது சீஷருங்க இயேசு கிட்ட வராங்க. எதுக்குன்னா, அந்த ஸ்திரீ மீது அனுதாபப்பட்டு இயேசுவுக்கு தெரிவிக்கிறாங்களாம். அனுதாபத்தின் ஊற்றே இயேசுதான். அல்லேலூயா. அவர்கிட்ட அல்லேலூயா இவங்க அனுதாபப்படுறாங்க அந்த ஸ்திரீக்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கு முதலாவது ஒரு கூட்டம் அவரிடத்துல வராங்க, கம்ப்ளைண்டோட வராங்க. இரண்டாவது ஒரு ஸ்திரீ வரா, தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக விசுவாசத்தோடு வரா. அல்லேலூயா. மூன்றாவது சீஷர்கள் அனுதாபத்தோடு வராங்க. மூன்று. அல்லேலூயா. ரெண்டு கூட்டத்தார், ஒரு தனிப்பட்ட நபர். அல்லேலூயா. இந்த வேத பாரகர், பரிசேயருக்குள்ள இல்லாத, சீஷர்களுக்குள்ள இல்லாத ஒன்று இந்த ஸ்திரீக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இவங்களாம் எப்படி இயேசுகிட்ட வந்தாங்களோ, அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் ஒரு சரீரத்திலே இந்த பூமியிலே மகத்தான தேவன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:16 படி மாம்சத்திலே வந்தவர். அல்லேலூயா. அதே மாறாத தேவன் இன்றைக்கு வார்த்தையின் ரூபத்திலே பரிசுத்த ஆவியாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக
இப்போது அவர் இங்க இருக்கிறார். Amen. Hallelujah. அவங்களாம் வந்த போல இப்ப நம்மளாம் வந்து Amen. Praise the Lord. Hallelujah. வேத பாராகர் பரிசேயருக்குள்ள இல்லாத ஒன்று, சீஷருக்குள்ள இல்லாத ஒன்று இந்த Amen. ஸ்திரீக்குள்ள இருந்தது. Amen. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தோடு இங்க நம்ம எத்தனை பேர் வந்தோம்? Amen. Hallelujah. திஸ் இஸ் மை கொஸ்டின். Amen. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வேத பாராகருக்கும் பரிசேயருக்கும் சீஷர்களுக்கும் ஹல்லேலூயா Hallelujah. கொடுக்காத ஒன்றை Amen. ஹல்லேலூயா Hallelujah. இந்த சிரபோனிகா ஸ்திரீக்குள்ள தேவன் வைத்தார். Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சிரபோனிகா ஸ்திரீ, இந்த ஸ்திரீயானவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல, இவள் ஒரு சமாரிய ஸ்திரீ அல்ல. தீர்க்கதரிசி சொல்றான், இவள் ஒரு புறச்சாதி. Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. யூதருக்குள்ள இல்லாத ஒன்று, சமாரியருக்குள்ள இல்லாத ஒன்று 2000 வருஷங்களுக்கு முன்பாக யூதர்களுக்காக வந்த அந்த இயேசு, Amen. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. அந்த இயேசு அவனிடத்திலே பேசும்படியான, அந்த இயேசுவிடத்திலே ஒன்றை பெற்றுக் கொள்ளும்படியாய், Amen. ஹல்லேலூயா, Hallelujah. அன்றைக்கே புறச்சாதிக்குள்ளாக, Amen. ஹல்லேலூயா, மகத்தான தேவன் ஆபிரகாமுக்குள்ள எதை கண்டாரோ, எதை வைத்தாரோ, Hallelujah. ஹல்லேலூயா, யூதருக்குள்ள இல்லாத அந்த விசுவாசத்தை Hallelujah. இந்த புறஜாதியாக சிரோபோனியா ஸ்திரீக்குள்ள தேவன் வைத்தார். Amen. Praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம் 21வது வசனத்தை வாசிங்க. 15 21 வாசிங்க பிரதர். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். போதும் பிரதர். பாருங்க, இங்க அந்த ஸ்திரீயின் பெயரானது போடப்படுங்க. ஹல்லேலூயா. Amen. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனையோ ஸ்திரீகளுடைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டாலும், பெயர் எழுதப்பட்டாலும், குறிப்பிடப்பட்டாலும், ஆனால் இந்த புறஜாதியாக இந்த ஸ்திரீ பற்றியான பெயர் இங்கு தேவன் எழுதல. Amen. ஹல்லேலூயா. ஆனால் அவளுக்குள்ள இருக்கிற அந்த மேலான அந்த விசுவாசம், Amen. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பிரதர். வந்து, இரங்கும் என்றாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரத்யுத்தரமாக அவர் ஒரு வாக்கியம் சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து, போதுங்க, இவளுக்கு ஒரு தேவை உண்டு. என்ன தேவை? தன்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கான். எத்தனையோ இடத்துக்கு அவள் போயிருக்கலாம், எத்தனையோ பேரை அவள் சந்தித்திருக்கலாம். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. தன்னுடைய மகள் அவதிப்படுகிறதான, Amen. அந்த மகளை அழகடிக்கிறதான Hallelujah. அந்த பிசாசிடத்தில் இருந்து யாரிடத்திலும் விடுதலை இல்லை. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சரியான நபர். ஹல்லேலூயா. Hallelujah. அவளுக்குள்ளாக எவ்விதமான விசுவாசம் இருக்கிறதோ, அந்த விசுவாசத்தை யார் வைத்ததோ Hallelujah. அவர் அங்கு வரும்பொழுது, Amen. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. சரியான நபரிடத்தில் அவள் வந்தாள். Amen. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வந்து கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு இரங்கும். அவ அணுகுறா, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அவளுடைய அணுகுமுறை இயேசுவ கொஞ்சம் கூட அசைக்கல. Amen. Hallelujah. இன்றைக்கு நீயும் நானும், Amen. ஹல்லேலூயா, தேவன் அந்த ஸ்திரீக்குள்ளாக வைக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை Hallelujah. நமக்குள்ள வைத்திருந்தாலும் Praise the Lord. இன்றைக்கு நாம் எப்படி அணுகிறோம்? Amen. நம்முடைய அணுகுமுறையானது Hallelujah. உண்மையாகவே அவரிடத்திலிருந்து ஒன்றை இழுத்துக் கொள்ற அளவுக்கு, Hallelujah. அவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்ற அளவுக்கு நாம் அணுகுகிறோமா? Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவள் அணுகுறா, தாவீதின் குமாரனே, இவள் ஒரு புறஜாதி, இவளுக்கு ஒருபோதும் அவர் என்னவா இருக்க முடியாது, தாவீதின் குமாரனா இருக்க முடியாது. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. இவள் அணுகிற அந்த முறை அவரை ஒரு துளி கூட அசைக்கல. Amen. Hallelujah. விசுவாசம் இருந்தாலும், Amen. ஆனால் நீயும் நானும் எப்படி அணுகிறோம்?
Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. Amen. நமக்குள் விசுவாசம் இருக்குது. Amen. அந்த விசுவாசத்தை கனப்படுத்த வார்த்தையாய் தேவன் இருக்கிறார். Hallelujah. ஆனால் உன்னுடைய அணுகுமுறை என்னுடைய அணுகுமுறை எவ்விதமா இருக்கிறது? Amen. அல்லேலூயா. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, அவள் தொடர்ந்து அவள் அணுகி கொண்டு வரா. அவர் ஒருபோதும் அவள் என்ன பண்ணல, திரும்பி கூட பார்க்கல. Amen. கூடுகிற சீஷருங்க அவள் தொடர்ந்து வருவதை பார்த்து அனுதாபப்படுறாங்க. Hallelujah. ஆனால் அனுதாபத்தின் ஊற்றானவர் அல்லேலூயா Hallelujah. கம்முன்னு போயினேங்கிறார். Amen. வாசிங்க. அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் விட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பாருங்க, போதும் புதர். பாருங்க, அவர் அணுகு சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே நம்மளை தொடர்ந்து கொண்டு வரா, ஏதாவது இவனுக்கு செய்யும். ஒண்ணுமே ஆண்டவர் பதில் சொல்லு. Amen. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இன்னுமாய் அவள் பேசும்போது பேசாத தேவன், சீஷர்கள் பேசும்போது, சீஷர்கள் அனுதாபப்படும் போது வாய் திறந்து பேசுறாரு. Amen. Hallelujah. என்ன பேசுறாரு? இன்னுமாய் அவளை நிராகரிக்கிற போல பேசுறாரு. Hallelujah. இன்னுமாய் உதாசீனப்படுத்த போல பேசுறாரு. Hallelujah. என்ன சொல்றாரு பாருங்க, காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல, வேற அல்ல. Hallelujah. நான் என்னுடைய சொந்த ஜனத்துக்காக வந்துக்கிறேன். Amen. நான் இப்ப உனக்காக வரல. Hallelujah. தமிழ் சொந்த ஜனத்திற்காக, ஏன் சொந்த ஜனத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக நான் வந்திருக்கிறேன். உதாசீனப்படுகிறார், Amen. அலட்சியப்படுகிறார். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆனாலும் அவள் சூழ்ந்து போல. Hallelujah. Praise அல்லேலூயா. Hallelujah. அவளுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் விடாமுயற்சியாக, Amen. Hallelujah. உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் Amen. Praise the நாம் தேவனத்தில் அணுகும் பொழுது Amen. தேவன் நமக்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் Hallelujah. அல்லேலூயா, விடாமுயற்சியாக, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அவள் விடாமுயற்சியாக. பாருங்க, வாசிங்க புதர். அவள் வந்து, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பாருங்க, அவர் சொல்றார், லார்ட். இந்த செய்தியுடைய தலைப்பு கிரேட் ஃபெய்த். அல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு என்னங்க? கிரேட் ஃபெய்த். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் பெரிய விசுவாசம் இருக்குது. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இதுல பெங்களூர் லாங்குவேஜ்ல என்ன இருக்கு புதர்? கன்னடால என்ன இருக்கு? பெரிய விசுவாசமா? ஆனா இங்கிலீஷ் வேதாகமத்துல கிங் ஜேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேட் ஃபெய்த். அல்லேலூயா. Amen. Hallelujah. இது பெரிய விசுவாசம் இங்க தமிழ் வேதத்துல இருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல கிரேட் ஃபெய்த். Amen. Hallelujah. அல்லேலூயா. கிரேட் காட். Amen. Hallelujah. அவர் மேல வைக்கக்கூடிய ஃபெய்த். Hallelujah. அல்லேலூயா. கிரேட் ஃபெய்த். Amen. பேசும் பொழுது Amen. அல்லேலூயா Hallelujah. அப்படியே நடக்கும். Amen. Thank you, Jesus. அல்லேலூயா. Hallelujah. மகத்தான அந்த விசுவாசம் Amen. உனக்குள்ள இருந்து அது பேசுமானால் நீ என்ன பேசுகிறாயோ Amen. Hallelujah. அப்படியே நடக்கும். Amen. Praise the Lord. இதுதான் இதனுடைய பொருள். Amen. அல்லேலூயா. நம்முடைய தீர்க்கதரிசியானவர் சொல்றார், tadpole is 3 part. Amen. அல்லேலூயா. மூன்றாம் இழுப்பானது மூன்று காரியங்கள் உண்டு. முதலாவது காரியம் வார்த்தையானது வெளிப்படுதல். Amen. இரண்டாவது காரியம் இழக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு செய்தி போறது. Amen. அல்லேலூயா. Hallelujah. மூன்றாவது காரியம் மனவாட்டி பேசும்போது Amen. அப்படியே நடப்பது. Amen. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. The word is manifest. Amen. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வார்த்தையானது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. Amen. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நாம் எல்லோரும் என்டர்டைன்மென்ட்ல எல்லாரும் என்ன பண்றோம்? Hallelujah. பேசிக்கொண்டு இருக்கிறோம். Amen. அல்லேலூயா. Hallelujah. This first part, second part இழக்கப்பட்ட சோல் Amen. Hallelujah. செய்தி போது Amen.
பாதாளத்திலே எப்படி இயேசு போய் நோவா காலத்திலே ஏற்றுக்கொள்ளாத அந்த ஆத்துமாக்களுக்கு அவர் பிரசங்கித்தாரோ, இன்றைக்கு நாம் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட். அல்லேலூயா. மனவாட்டி என்ன பேசுறாலும் அது அப்படியே மேனிஃபெஸ்ட். என்ன பேசுறாலும் அப்படியே நடக்கும். இதை செய்யக்கூடிய கிரேட் ஃபெய்த். அல்லேலூயா. அந்த மகத்தான விசுவாசம் நமக்குள் வராதபடி அது நமக்குள் ஆபரேட் ஆகாது. அல்லேலூயா. திரேசாலும் சொல்லுகிறார், இது நான் சொல்ல, திரு சொல்றார். இப்ப ஐயா இங்க இருக்கிறாரு, ஐயாவால எழுந்துக்க முடியல, இங்கிருந்து மனவாட்டி பேசுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகோதரா நீ எழுந்து நட சொன்ன மாத்திரத்தில் அது நடக்கும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு கை என்ற பாகமே இல்லை, மனவாட்டி சொல்லுவான். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கரங்கள் உண்டாக கடவுது நடக்கும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மனவாட்டி பேசுவதற்கு முன்பாக அல்லேலூயா அந்த ஃபெய்த் மனவாட்டிக்குள்ள வரணும். ஃபெய்த் வராத எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஃபெய்த் வராத எதுவும் நடக்காது. எந்த ஒன்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஒன்று நடக்க வேண்டும் என்றால், முதலாவது அதை குறித்த விசுவாசம். விசுவாசம் நமக்குள் வரணும். அந்த விசுவாசத்தை கொடுக்க இக்காலத்திற்குரிய வார்த்தை வந்தது. எப்படி வரும்? வேதம் சொல்லுது, hearing the word. வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் உனக்குள்ள growth ஆகும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள் விசுவாசம் growth ஆகும். இனி விசுவாசிங்க என்ன பண்றாங்க? வார்த்தையே கேட்கல, மற்ற எல்லாத்தையும் கேட்கிறாங்க. விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா அங்க எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. நம்ம மத்தியிலே அது நடக்க வேண்டும் என்றால், நம்ம மத்தியிலே அது நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சபையிலே ஜோசப் நடத்துவதால் இந்த ஐக்கியத்திலே அந்த தேர்ப்புள்ளே தேவன் விரும்புகிறார். அதனால்தான் தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். புரிஞ்சுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்ப சொல்றா, சீஷர் வந்து சொல்றாங்க, அவ பேசும்போது ஒரு துளி கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, பதில் சொல்லவே இல்லை. சீஷருங்க பேசும்போது சொல்றாரு, காணாத போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் இடத்திலே அல்லேலூயா அனுப்பப்பட்டவன் நன்றி வேற இல்லை உதாசீனப்படுத்துறார். அவளை உதாசீனப்படுத்தினாலும் அல்லேலூயா அவளுக்கு உள்ளகிற அந்த விசுவாசம் சொல்லுது, விடாமுயற்சி. அல்லேலூயா. உனக்குள்ள எனக்குள்ளே தேவன் அந்த விசுவாசத்தை வைத்திருப்பாரா? அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும் மட்டுமா விடாமுயற்சி? அல்லேலூயா. கொடுக்கக்கூடியவரே உதாசீனப்படுத்தினாலும் அல்லேலூயா விசுவாசத்தை வைத்தவரே உதாசீனப்படுத்தினாலும் அல்லேலூயா அந்த விசுவாசம் சொல்லும் விடாமுயற்சி. இந்த மாலை வேளையிலே உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குமானா அல்லேலூயா விடாமுயற்சியாக அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 25 வாசிங்க. அவர் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். பாருங்க, இப்ப சொல்றான் முதலாவது தாவீதின் குமாரனே நான், இப்ப சொல்றான் லார்ட் சரியானபடி அணுகினாள். லார்ட் ஹெல்ப் மீ. இந்த மாலை வேளையில அன்றைக்கு அவளுக்கு உதவி செய்த தேவன் அந்த ஆண்டவர் இப்ப நம்ம மத்தியில் இருக்கிறார். உன் உள்ளத்திலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஐயா. அன்றைக்கு நீ தேவனா இருந்தது, இன்றைக்கும் நீ தேவனா இருக்கிறீர். அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் சொல்லும் அவர் இன்றைக்கும் தேவனா இருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு குறைந்து போல, அவருடைய தெய்வீக தன்மைகள் குறைந்து போல அல்லேலூயா இப்போதும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஆதியிலே தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராய் இருந்தாரோ, ஒன்றுமே இல்லாத இடத்திலே உண்டாக கடவுது என்று உழைத்த அந்த தேவன்
அதே சிருஷ்டிக்கிற வல்லமையோடு, Hallelujah. அதே உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு இப்போது தேவன் மாறாதவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை உயர்த்தி அழகியா சொல்லுமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே லார்ட் ஹெல்ப் மீ என்று அவரை பணிந்து கொண்டார். ஹல்லேலூயா. Hallelujah. வாசிங்க brother. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, நான் ஒரு உதவியாக வந்திருக்கிறேன். அவள் பணிந்து கொள்றா. ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் பயங்கரமாகுது. டோட்டலா அர்த்தம் போலகுது. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப நம்ம சென்னை லாங்குவேஜ்ல சொன்னா ரொம்ப மட்டமா பேசுறாரு. Hallelujah. நான் என்றார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இதே அந்த இடத்துல நம்ம இருந்தா, இந்த இடத்துல இயேசுவா பிரதர் இருந்தாருன்னா, நீங்க ஒரு காரியத்துக்காக வந்துட்டு நான் ஏன்ட்டாருன்னா அன்னையோடு சர்ச்சை காலி. எல்லார் வீட்டுக்கும் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன அப்படிதான் ஒரு நாய் சொல்லுவாரு? எப்படி என்ன வந்து நாய் சொல்லுவாரு? யாருங்க? இதுதான் நம்முடைய நேச்சுரல். நம்முடைய நேச்சுரல் அதுதான். ஆனா உனக்குள்ள அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் Amen. இருக்குமானால் Amen. அது சொல்லும். அவர் என்ன சொன்னாலும் உண்மை. Amen. Praise the Lord. Hallelujah. அவர் உன்னை நாயனாலும் பேயனாலும் விடாமல் சாப்பிடுவோம். இந்த செய்தி அல்லேலூயா உன்னை என்ன சொன்னாலும் Hallelujah. அல்லேலூயா நீ ஒண்ணுமே சொல்லாத, உண்மை ஆண்டவரே. Amen. Hallelujah. நீ ஒரு பாவி, நீ ஒரு அயோக்கியன், நீ ஒரு திருடன், நீ ஒரு கொள்ளமாரி, நீ ஒரு நொல்லமாரி, இப்படி இது உன்னை உள்ளத்துல பேசுமானால் அப்படியே கருத்து உண்மை ஆண்டவர். சத்தியபரர் போய் உரைக்க மாட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் அவளை சொல்லும் போது ஏதோ ஒண்ணு அவளுக்குள்ள இருந்து வெளியே வரணும். Amen. அல்லேலூயா. Hallelujah. திருக்கேசவன் சொல்றார், தேவன் அவளை சோதிக்கிறார். Hallelujah. அந்த கிரேட் ஃபெய்த், யாருக்குள்ள இல்லாத அந்த விசுவாசம், சதுசேயர் பரிசேயர் சீசர்களுக்குள்ள இல்லாத அந்த விசுவாசம், அந்த மகத்தான விசுவாசம் இவனுக்குள்ள வச்சுக்கிறார். Amen. Hallelujah. அந்த புறஜாதியாக சிவமணியாக்குள்ள அன்றைக்கு தேவன் வைத்திருப்பாரானால் இன்றைக்கும் புறஜாதிக்குள்ள, Hallelujah. இன்றைக்கு புறஜாதியின் மனவாட்டியிலே அவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட மனவாட்டிக்குள்ளாக Hallelujah. the same great faith Amen. Hallelujah. இருக்குது. Amen. அல்லேலூயா. Hallelujah. இருக்கிறதுனால தான் தேவன் டெஸ்ட் பண்றாரு. Hallelujah. பரிசேயரை டெஸ்ட் பண்ணல, சதுசேயரை டெஸ்ட் பண்ணல, சீசரை டெஸ்ட் பண்ணல, இவனை டெஸ்ட் பண்றாரு. Amen. Hallelujah. யாருக்கும் சோதனை இல்ல, எனக்கு அதிகமா சோதனை இருக்குதுன்னா தேவன் உன்னை டெஸ்ட் பண்றாரு. Amen. உனக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அது பேசணும். Amen. அல்லேலூயா. Hallelujah. அது பேச வைக்கிறதுக்காக தேவன் சோதிக்கிறார். Amen. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அதுக்கு முன்பாக அவர் மறைந்திருக்க முடியாது. Amen. Hallelujah. விசுவாசத்துக்கு முன்பாக தேவன் மறைந்திருக்க முடியாது. Amen. விசுவாசம் அவருக்கு முன்பாக மறைந்திருக்காது. Amen. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விசுவாசம் முன்னுக்கு வரும். Amen. Amen. விசுவாசம் எங்க இருக்குதோ அங்க அவர் வருவார். Amen. Hallelujah. விசுவாசிக்கிறேன், நமக்குள்ள அந்த விசுவாசம் Amen. இருக்குது. Praise the Lord. அவர் இங்க இருக்கிறார். Hallelujah. இந்த காலத்திற்குரிய செய்தி இங்க இருக்குது. Amen. இக்காலத்திற்குரிய தீர்க்கதரிசியுடைய மெசேஜ் இங்க இருக்குது. அல்லேலூயா. ஆதாமுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இங்க இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இந்த செய்திக்குரிய விசுவாசம் இங்க பெங்களூர்ல இருக்குது. Amen. Hallelujah. எங்கேயோ அமெரிக்கால பேசின இந்த செய்தி பிரண்ணாம் கூட பெங்களூர் வரல, பம்பாய் வந்து அப்படியே போயிட்டாரு. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவரு போலாம், அது செய்தி வந்துச்சு. Amen. Praise the Lord. அல்லேலூயா. ஏன்னா சிரமணிகா ஸ்திரீக்குள்ளாக இருந்த அந்த கிரேட் ஃபெய்த் Amen. இங்க யாரோ ஒருத்தருக்குள்ள இருக்குது. Amen. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்றாரு, நான் என்றார். ரொம்ப மட்டுப்படுத்துறாரு. இருக்குதுலயே யூதர்களுக்கு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மிருகம் பன்னி, அதன் பிறகு இது பாத்தீங்கன்னா நாய். அல்லேலூயா. Hallelujah. அவர் சொல்றாரு நாய் அப்படின்றாரு.
பாருங்க, அடுத்தது வாசிங்க. வாசிங்க. அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆ, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிகைகளை தின்னுமே என்றார். பாருங்க, இங்க ஒரு காரியம், அருமையான ஒரு ரகசியம் அறிஞ்சு இருக்குது. தயவு செய்து உங்களுடைய கவனத்தை இங்க கொடுங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், நாயன் சொல்றான், ட்ரூத் லார்ட், மெய்யான ஆண்டவரே, ட்ரூத் லார்ட், லார்ட். லார்ட் என்றால், லார்ட் என்றால் உரிமை கூறா. லார்ட், ட்ரூத் லார்ட், மெய்யாண்டவரே. நான் நாயா இருந்தாலும் இந்த உடமைக்கு உரிமையாளர் நீர். ஹல்லேலூயா. நான் நாயா இருந்தாலும் இந்த உடமைக்கு உரிமையாளர். ஹல்லேலூயா. லார்ட் என்றால் இந்த உடமைக்கு உரிமையாளர். நாம் எல்லாம் இந்த உடமை எல்லாம். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே சொல்லுவோமா? மெய்தான ஆண்டவரே, மெய்தான ஆண்டவரே. இந்த உடைமைக்கெல்லாம் உரிமையாளர். உரிமையாளர் இங்க இருக்கிறார். இந்த உடைமைக்கு உரிமையாளர், இந்த உடைமைக்கு உரிமையாளர், அந்த உடைமைக்கு உரிமையாளர், இந்த உடைமைக்கு உரிமையாளர், அந்த உடைமைக்கு உரிமையாளர். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர். செகண்ட் அவர் சொல்றா, வாசிங்க. இயேசு அவளுக்கு இல்ல இல்ல, அதே அந்த சுரமணிக்காக, அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிகைகளை தின்னுமே என்றார். பாருங்க, போதுங்க. அவர் சொல்றான், மெய்தான் ஆண்டவரே, ஆனால் நாய்க்குட்டிகள் தன் எஜமானுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. இங்க ஒரு காரியத்தை அவன் சொல்றான். என்ன சொல்றா? I am not street dog, I am a wheat dog. சொல்றா, நான் கண்ட இடத்துல கண்டதை தின்ற தெருநாய் கிடையாது. அல்லேலூயா. எஜமானுடைய மேஜையின் கீழ் இருந்து, அல்லேலூயா, வீட்டுல வளர்க்கிற டாக். அல்லேலூயா. எஜமான் எதை சாப்பிடுறாரோ, எஜமானுடைய பிள்ளைங்க எதை சாப்பிடுதோ, அந்த துணியை கீழே அதை சாப்பிடுற நாய் நான். நான் ஒரு தெருநாய் கிடையாது. அல்லேலூயா. என் எஜமானுடைய மேஜையிலே, மேஜையில் இருந்து கீழே விழும் துணிகைகளை தின்னுகிற வீட்டு டாக்கு. அல்லேலூயா. பாருங்க, தாம் பிள்ளைங்க எதை சாப்பிடுறாங்களோ அதை சாப்பிடக்கூடிய. அல்லேலூயா. மகத்தான ஒரு ரகசியம். மகத்தான தேவன் மேலே இருக்கிற வரைக்கும் அவர் இஸ்ரவேலுக்கு சொந்தம். அல்லேலூயா. மேஜையில இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு சொந்தம். மேஜையில இருந்து கீழே வந்துட்டா இந்த நாய்க்கு சொந்தம். அல்லேலூயா. 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 இன்றைக்கு அவர் நமக்கு சொந்தம். அல்லேலூயா. ஒரு புரட்சாதி ஸ்திரீ. அல்லேலூயா. நீர் மேலே இருக்கும்போது நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு சொந்தம். இப்போ மேல இருந்து கீழே வந்துட்டீங்க. அல்லேலூயா. இந்த நாய்க்கு, அல்லேலூயா, நீர் எனக்கு சொந்தம். உரிமை கூறான். The great faith. அல்லேலூயா. அவரை உரிமை கூறினது. இன்றைக்கு நீ உரிமை கூற முடியும். மகத்தான முத்திரையானது. அல்லேலூயா. சிங்காசனத்திலே ஒருவரை பார்க்க கூடாததும் ஒருவரை திறக்க கூடாததும் மாகிய அந்த முத்திரையானது, அல்லேலூயா, உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டு இன்றைக்கு, அல்லேலூயா, கீழே வந்துச்சு. அல்லேலூயா. அன்றைக்கு எப்படி அந்த மகத்தான தேவன் பூமியில் இருந்தாரோ, இன்றைக்கு வார்த்தையாய் தேவன் கீழே வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உரிமை கூற முடியும். முழுவதோட உரிமை கூற முடியும். ஆண்டவரே, நீர் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. சபை ஸ்தாபனங்கள்லாம் அவர் உரிமை கூறுறாங்க. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. அல்லேலூயா. ஆனா வெளிப்பாடு கிடையாது. இக்காலத்திற்கு வந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்றதில்லை. முத்திரை திறக்கப்பட்டதா என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இங்க இருக்கிற நீயும் நானும்
அல்லேலூயா வெளிப்பாடோடு Amen. அல்லேலூயா Hallelujah. வெளிப்பாடோடு Amen. ஆண்டவரே அல்லேலூயா Hallelujah. ஆண்டவரே Amen. இந்த உடமைக்கு உரிமையாளரே Hallelujah. இப்போதுமே உங்களுடைய ஜெபத்திலே Thank you, Jesus. Hallelujah. நீ சுகவீனப்பட்டிருந்தால் பிரச்சனையோடு இருந்தா Hallelujah. அல்லேலூயா ஒரு இக்கட்ல இருந்தா Hallelujah. அல்லேலூயா ஆண்டவரே அப்படி நீ அவரை உரிமை கூறும்போது Amen. Praise the Lord. அல்லேலூயா உள்ளத்திலிருந்து நீ விசுவாசத்தோடு Amen. நீ உரிமை கூறுவாயானா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. தேவனுக்கு சாட்சியாக Amen. தேவன் உன் வாழ்க்கையில காரியங்களை செய்வார் Hallelujah. அல்லேலூயா மகத்தான கிரேட் ஃபெய்த் Amen. என்ன விதமாய் பேசினது Hallelujah. நான் ஒரு தெருநாய் இல்ல நான் ஒரு வீட்டு நாய் Amen. Praise the Lord. பிள்ளைகள் எதை சாப்பிடுகிறார்களோ அதை சாப்பிடுகிற Hallelujah. வீட்டு நாய் Amen. அல்லேலூயா Hallelujah. இந்த சபை அந்த சபை இந்த டாக்டர் அந்த டாக்டர் அல்லேலூயா Hallelujah. இப்படின்னு அலசல் போட்டு கொண்டிருக்கிற தெருநாய் கிடையாது நம்ம Hallelujah. அப்படி தேவன் நம்மளை வைக்கல Hallelujah. ஒரே இடத்துல அல்லேலூயா எஜமானுடைய மேஜையின் கீழே Amen. நீ இருக்கும்போது Hallelujah. அன்றைக்கு அவனை போஷித்த தேவன் அதை அவனுடைய தேவை சந்தித்த தேவன் உன்னுடைய தேவை சந்திப்பார் நீ விசுவாசி அல்லேலூயா தேவன் உனக்குள்ள அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறார் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சா வாசிக்கும்போது இயேசு அவருக்கு பிரத்யுத்தரமாக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். பாருங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக Glory. அல்லேலூயா Hallelujah. எத்தனையோ பேர் இடத்துல ஆண்டவர் பேசினார் Hallelujah. யார்கிட்ட இந்த வார்த்தை சொல்ல Hallelujah. சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசி என்னாரு லிட்டில் ஃபெய்த் பேதுரு திட்டுறாரு அற்ப விசுவாசி ஏன் பயந்த நல்லா தானே வந்த வர வச்சன உழுந்துட்டிய மறுபடியும் நான் தூக்க மாட்டேன் அழைச்சது நானு நீ உழுதுட்டா எதுக்கு நான் அழைச்சேன் அதை நிறைவேற்ற நான் உன்னை தூக்க மாட்டேன் Hallelujah. அல்லேலூயா சீஷர்ல அற்ப விசுவாசினர் அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. ஆனால் புறஜாதியாகிய இவளுக்குள்ள இருக்கிற அந்த கிரேட் ஃபெய்த் Amen. விடாமுயற்சியாய் Hallelujah. எவ்வளவு அவளை உதாசீனப்படுத்தினாலும் எவ்வளவு இழிவாய் பேசினாலும் அவளை சட்டப்படாமல் இருந்தாலும் அந்த விசுவாசம் சொல்லுது பெற்றுக்கொள்ற வரைக்கும் Amen. அவர் பேசுற வரைக்கும் Hallelujah. அல்லேலூயா தொடர்ந்து போ Amen. அல்லேலூயா Hallelujah. சொல்றாரு ஸ்திரீயே உன் விசுவாசம் உன் பெரியது, விசுவாசம் நீ பெரியது விரும்புகிறபடி Amen. உனக்கு ஆக கடவுது Hallelujah. அல்லேலூயா என்றார். woman போதுங்க woman your faith is great Amen. Hallelujah. அல்லேலூயா Hallelujah. விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் Amen. Hallelujah. அன்றைக்கு விசுவாசத்தை கனப்படுத்துவாரானால் இன்றைக்கு அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானா Hallelujah. உங்களுக்குள்ள இருக்குமானா Praise the Lord. அவர் கனப்படுத்துவார் Amen. அவர் மாறாத தேவன் அவர் ஜீவிக்கிற தேவன் எந்த ஒன்றும் அவரை அசைக்காது எந்த ஒன்றும் அவரை திரும்பி பார்க்க வைக்காது எந்த ஒன்றும் அவரை பேச வைக்காது கிரேட் ஃபெய்த் அல்லேலூயா அவரை அசைக்கும் அவரை திரும்பி பார்க்க வைக்கும் அவர் பேச வைக்கும் Amen. அல்லேலூயா சொல்றாரு your faith is great அல்லேலூயா Hallelujah. வாசிங்க புதர் அந்நேரமே இல்ல புதர் உன்னுடைய விசுவாசம் உன் விசுவாசம் பெரியது, ஆ நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பாருங்க அந்த கிரேட் ஃபெய்த் என்ன பேசுச்சோ அதுதான் ஒண்ணு. அல்லேலூயா Amen. சொல்றாரு என்னுடைய விருப்பம் கிடையாது Amen. Hallelujah. அல்லேலூயா Hallelujah. ஏன் விருப்பம் இல்ல Hallelujah. ஊர் விருப்பம் Amen. அல்லேலூயா அல்லேலூயா ஏன் விருப்பம் இல்ல ஊர் விருப்பத்தின்படி ஆக கடவுது Amen. அல்லேலூயா Hallelujah. கிரேட் ஃபெய்த் Amen. பேசப்படும் போது Hallelujah. நீ என்ன பேசுகிறியோ எதை விரும்புகிறியோ அவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு தன்னுடைய மகன் பிசாசாலே கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு என் மகள் குணப்படுத்த வேண்டும் Amen. சொல்றார் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உன்னுடைய விருப்பத்தின்படி Amen. Hallelujah. அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலூயா திருக்க சொல்றார் வாசிப்போம் கடைசியா முடிச்சுறாங்க நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஆ, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரமே
Amen. Hallelujah. எப்பொழுது அந்த கிரேட் ஃபெய்த் அல்லேலூயா Amen. பேசி இயேசுவை பேச வைத்தது. Amen. அந்த நேரமே Hallelujah. அல்லேலூயா Amen. நாம் பேசுகிற வார்த்தை, Amen. Hallelujah. மனவாட்டி பேசுகிற வார்த்தை Amen. Praise the Lord. என்ன பேசுகிறாளோ Amen. அது அப்படியே Amen. நடக்கக்கூடிய நேரத்திலே நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். Amen. அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா Hallelujah. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாதபடிக்கு தான் பிசாசு இன்றைக்கு சபைகளிலே சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில காரியங்களை கொண்டு வருகிறான். நாம் அதை புலம்பி 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 அல்லேலூயா அதை பேசி 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 தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாதபடி, Hallelujah. நாம் பேசுவது நடக்காதபடிக்கு Hallelujah. ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. Amen. Hallelujah. எல்லாம் உங்க இருதயத்துல ரொம்ப ஆழமா வச்சுக்கோங்க. முன்னாடி என்ன நடந்ததோ அல்லேலூயா Hallelujah. அது ஒரு நம்ம நெகட்டிவா இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது என்னவா இருக்கலாம்? டிஸ்டர்பா இருக்கலாம். அல்லேலூயா Hallelujah. அதை நாம் தொடர்ந்து பேசும்படியாய் Amen. தேவன் நம்மை அழைக்கல. Amen. Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அந்த சூழ்நிலைகளை மாற்ற Amen. அல்லேலூயா Hallelujah. இந்த ஸ்திரியை போல Amen. இந்த ஸ்திரீக்குள்ளாக வைத்த Hallelujah. அந்த கிரேட் ஃபெய்த் Amen. உனக்குள்ள இருந்து பேச, Amen. எனக்குள்ள இருந்து பேச Amen. இந்த மாலை வேளையில கர்த்தர் விரும்புகிறார். Amen. அல்லேலூயா நம்முடைய தீர்க்கதரிசியானவர் ஒரு காரியத்தை சொல்றார். கடைசியா முடிச்சிட பாருங்கள். தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், கவனிங்கள். அப்போது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், உன் மகளை விட்டு பிசாசு நீங்கி போயிற்று என்றார். திரு சொல்றார், நீங்கள் நல்லவைகளை பேசுங்கள், Amen. Hallelujah. மற்றவர்களை குறித்து நல்லது ஏதாகிலும் கூறுங்கள், Amen. இயேசுவை குறித்து பேசுங்கள், Amen. விசுவாசம் உள்ள எதையாகிலும் பேசுங்கள். Amen. Hallelujah. அல்லேலூயா Amen. என்ன சொல்றாரு? நல்லதை பேசு, மற்றவர்களை குறித்து நல்லதை பேசு. அல்லேலூயா விசுவாசத்தை பேசு, இயேசுவை குறித்து பேசு. அல்லேலூயா Hallelujah. இன்னைக்கு இந்த பைபிளை குறித்து முழுமையா நம்ம பேசலாம். Amen. Amen. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டார். Hallelujah. அல்லேலூயா Hallelujah. இன்னைக்கு பேசுறதுக்கு எவ்வளவு உண்டு. Amen. இதை நாம் பேசாதபடிக்கு பிசாசு நான் பண்றாங்க தந்திரமா. இந்த பிரதர் நான் போயிட்டாரு, இந்த சிஸ்டர் நான் போயிட்டாரு, அவரு வந்தாரு, இதை போயிட்டாரு. இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சுகத்தை பெறாத இருக்கிறோம். இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை பெறாத இருக்கிறோம். இதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத இருக்கிறோம், சமாதானம் இல்லாத இருக்கிறோம். இங்க மாத்திரம் இல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் என் டைம்ல பேச வேண்டியதை நாம் பேசுவதில்லை. மனவாட்டியானவள் அந்த மூன்றாம் இழுப்புக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறான். Amen. Hallelujah. அல்லேலூயா Amen. ராப்சருக்கு போக போறோம். ஆனா ராப்சருக்கு முன்னாடி தேர்ட் பூல் ஆபரேட் ஆகணும். Amen. Hallelujah. இந்த தேர்ட் பூல் எப்படி ஆபரேட் ஆகும்? கிரேட் ஃபெய்த். Amen. Amen. பேசும்போது அப்படியே நிறைவேறக்கூடியது. Amen. அல்லேலூயா Hallelujah. நான் சொல்ல அந்த தீர்க்கதரிசி சொல்றார், பாருங்க, நல்லதை பேசுங்கள், மற்றவர்கள் நல்லதை கூறுங்கள், இயேசுவை குறித்து பேசுங்கள், விசுவாசமுள்ள ஏதாவது பேசுங்கள், உண்மையான எதையாவது கூறுங்கள். Amen. உண்மையை பேசுங்க. Amen. அல்லேலூயா திருக்க சொல்றார், உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருப்பானால், உங்களை சுகவீனப்படுத்திக் கொண்டிருப்பானால், செழிப்பில்லாத வைத்திருப்பானால், நீங்கள் இப்படியாய் பேசும்போது அந்த பிசாசை நாம் பேசுகிற வார்த்தை நிமித்தம் அப்புறப்படுத்த முடியும். உனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. நாம் விசுவாசமாய் பேசும்போது, இயேசுவை குறித்து பேசும்போது, செய்தியை குறித்து பேசும்போது, அல்லேலூயா நம்மை அலக்கடிக்கிற பிசாசு
நம்முடைய பிள்ளைகளை அலைக்கழிக்கிற பிசாசு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை அலைக்கழிக்கிற பிசாசு, நாம் பேசுகிற வார்த்தை நிமித்தம் அவன் ஓடி போவான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. பாருங்க, திரும்பி சொல்றார், அதுவே பிசாசை துரத்தக்கூடிய வழி. ரொம்ப நாள் இந்த பிசாசு தள்ளப்பட்டிருக்கிறான். இந்த ராத்திரி வெள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. பொய் உரைக்காத தீர்க்கதரிசி, தான் வாழ்க்கையில அனுபவித்தவர். அல்லேலூயா. இயேசுவை மாத்திரமே பேசினவர். அல்லேலூயா. சத்தியத்தை மாத்திரமே பேசினவர். விசுவாசத்தை மாத்திரமே பேசினவர். விசுவாசம் இல்லாத நபருக்கு அவர் பேசின வார்த்தை நிமித்தம் விசுவாசம் வந்தது. அந்த தீர்க்கதரிசி காட்டுல இருக்கிறாரு. அவருக்கு அணில் தேவைப்பட்டது. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், நீ பேசு. தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில தேர்ட் புல் ஆபரேட் ஆச்சா? அதோட போயிச்சா? இல்ல. மனவாட்டி மத்தியில அது ஆகணும்னா இப்படி பேசணும். நீங்க நானும் பேசக்கூடாது. கிரேட் ஃபெய்த் பேசணும். அல்லேலூயா. பாருங்க, முற்றிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. பாருங்க, சொல்றாரு, அப்படியா நீங்கள் பேசும்போது பிசாசுகள் துரத்தப்படும், பிசாசுகள் ஓடப்படும், பிசாசுகள் ஒன்றுமில்லாத செயலிழந்து விடப்படும். சுகவீனம் இருக்கிறவர்களுக்கு சுகமானது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சுகத்துக்காக செபிக்க தேவையில்ல. சுகத்துக்காக பாஸ்டிங் போட தேவையில்ல. அந்த சிறுபோனிக்கா ஸ்திரீக்குள்ளாக இருந்த அந்த கிரேட் ஃபெய்த் உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார், எனக்குள்ள வைத்திருக்கிறார், பெதருக்குள்ள வச்சிருக்கிறார். அது பேசும்போது அன்றைக்கு தேவன் அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்திருப்பாரானா, விடுதலை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கும் கொடுக்க தேவன் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றார், அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அவரு எதுவும் பேசல. நீ போமா, உன் மக சுகமாயிடுவா அப்படி சொல்ல. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேமா, போமா. அல்லேலூயா. அப்படின்னு சொல்ல. நீ பேசின வார்த்தை, அவனுக்குள்ள இருந்த அந்த கிரேட் ஃபெய்த், பேசுற அந்த வார்த்தை. அல்லேலூயா. நீ போகலாம். அந்த வார்த்தை நிமித்தம் உன் மகள் விடுதலையானார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரு சொல்றார், அவர் அந்த பெண்ணுக்காக ஜெபம் செய்யவில்லை. அவள் சுகமடைந்து விட்டால் அவர் ஒரு வார்த்தையும் கூறல. அவருடைய மகளுக்காக கவனிங்க, அந்த ஸ்திரீனுடைய மகளுக்காக ஜெபிக்கல, ஒரு வார்த்தையை சொல்ல. நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், கிரேட் ஃபெய்த் பேசின வார்த்தை நிமித்தம், கிரேட் ஃபெய்த் பேசின வார்த்தை நிமித்தம் என்ன பேசுச்சோ அது அப்படியே நடக்கும். Hallelujah. The word is manifest. Hallelujah. வார்த்தையா நாம் பேசுகிறோம். இழக்கப்பட்டவர்களுக்கு நாம் என்ன பண்றோம்? சத்தியத்தை சொல்லுகிறோம். 2 காரியம் நடக்குது. Hallelujah. இந்த 2 காரியத்தை நமக்குள்ளே செய்கிற தேவன் 3வது காரியத்தையும், அல்லேலூயா, அந்த 3வது பாகம் மனவாட்சிக்குள்ள நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராத்திரி வேளையில நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ராத்திரி வேளையில யாராவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாம் எழுந்து நிற்போம். நம் சகோதரியை நாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசினாரா? இப்படிப்பட்ட நிலையிலிருந்து எப்படிப்பட்ட நிலைக்கு நீ போக வேண்டும்? எதற்குள்ளாக அந்த ஸ்திரீக்குள்ளாக அந்த விசுவாசம் வைக்கப்பட்டதோ, அது வைக்கப்பட்ட நோக்கம் அன்றைக்கு நிறைவேறப்பட்டது. புறஜாதியாகிய ஸ்திரீ, சதுசேயர் பரிசேயருக்குள்ள இல்லாத அந்த விசுவாசம்
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சீஷனுக்குள்ள இல்லாத Amen. அந்த விசுவாசம் Amen. Praise the Lord. அந்த கானானிய ஸ்திரீ, Stotram. அந்த சிரபோனிகா ஸ்திரீ, Amen. Praise the Lord. ஓ அவளுடைய ஜீவித்துல நம்மை பார்க்கிறோம். Amen. Praise the Lord. மனவாட்டியை அங்கு தேவன் காண்பிக்கிறார். Amen. Praise the Lord. இன்றைக்கு ஜீவிக்கிற இந்த மனவாட்டிக்குள்ளாக Amen. Praise the Lord. எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்திருக்கிறார். Amen. Praise the Lord. Praise the Lord. அந்த விசுவாசம் பேசும்போது Amen. என்ன பேசுகிறதோ Amen. Praise the அது Lord. அப்படியே நடக்கும். Amen. Amen. இது முதலாவது விசுவாசி Amen. அதை நமக்குள் வைத்திருக்கிறார். Amen. அது வைத்திருக்கிறதுனாலதான் இந்த செய்தி நம்மிடத்தில் வந்திருக்கிறது. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. Amen. Praise the Lord. அவளுக்காகவே அவர் அங்கு போனார். Amen. Praise the Lord. நமக்காகவே அவர் வந்திருக்கிறார். Hallelujah. வார்த்தையின் ரூபத்திலே Amen. Amen. முழுமையான வார்த்தையாய், Hallelujah. பரிபூர்ண வார்த்தையாய், Amen. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாய், Amen. Hallelujah. ஏழாவது வெண்புறாவாய், Amen. Praise the Lord. திறக்கப்பட்ட முத்திரையாய் Amen. Amen. கிறிஸ்து இப்போது நம்ம மத்தியிலே இருக்கிறார். Amen. Hallelujah. அவர் பேசுவதல்ல, Praise the Lord. மனவாட்டி பேசும்படியாய், Amen. Praise the Lord. மனவாட்டி பேசுவது அப்படியே நடக்கும்படியாய். Amen. Praise the Lord. ராத்திரி வேளையில நம் கரங்களை உயர்த்தி, Amen. ஆண்டவரே Praise the இதற்கு முன்பாக நான் எவ்விதமான Lord. காரியங்களை நான் பேசிக் கொண்டு இருந்தனும் Amen. Praise the Lord. அதை நீர் அறிந்திருக்கிறீயா. Hallelujah. என் நிலையை மாற்ற Yesu rattame. எனக்குள்ள நீர் என்ன வைத்திருக்கிற என்பதை Amen. Praise the Lord. ஒரு அற்பமான சகோதரர் மூலமாக Amen. ஆண்டவரே நீர் என்னோடு பேசினீர். Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Amen. Praise. அந்த கிரேட் ஃபெய்த் Amen. இந்த பெங்களூர் பகுதியில Hallelujah. பெரிய பெரிய ஸ்தாபனத்துல இல்ல, Hallelujah. பெரிய பெரிய போதனைக்குள்ள இல்ல, Amen. Amen. எளிமையான Amen. சிறுமையான Yesuவே. எனக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர். Hallelujah. ஆண்டவரே இனி நான் பேச வேண்டாம், Amen. அந்த விசுவாசம் பேசட்டும். Amen. எங்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த ஆண்டவரே வார்த்தைக்கு என்னை நான் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறேன். Amen. நல்லதை பேசுங்கள், Hallelujah. மற்றவர்களை குறித்து நல்லதை பேசுங்கள், இயேசுவை குறித்து பேசுங்கள். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஒப்பு கொடுப்போமா? Amen. Amen. நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாயை ஒப்பு கொடுப்போமா? Amen. நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்போமா? Amen. இந்த ராபோஜனை எடுப்பதற்கு முன்பாக Amen. Hallelujah. இதோ நம்மை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்போம். Amen. Praise the Lord. ஹல்லேலூயா. அந்த தேட்புல் ஆனது Hallelujah. மூன்றாம் இழுப்பிலே 3 பாகம் உண்டு. Hallelujah. அந்த 3 பாகமும் Amen. தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்தது. Amen. அதோடு அது கடந்து போல Hallelujah. மனவாட்டியுடைய வாழ்க்கையில நடக்கும். Amen. Praise the Lord. உனக்குள்ளே அது நடக்க Amen. தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். Amen. அதற்காக தான் இந்த ராத்திரி வேளை தேவன் பேசுகிறார். Amen. Praise the Lord. வார்த்தையை நாம் பேசுகிறோம். Amen. Praise the Lord. ஒருவர் செய்தியை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் Amen. நாம் அவர்கள் செய்தியை சொல்லுகிறோம். 2 காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், என்ன பேசுகிறாயோ Amen. அது அப்படியே நடக்கும். Hallelujah. சரியானதை ஆட்டிரைட் பேசினார். சரியானதை பேசும்போது Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் பிரியப்படுவார். ஓ ஆட்டிரைட் மனவாட்டி ஒரு அடையாளமாக இருந்தார்கள். Hallelujah. அருமையான சகோதரிய சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய பிள்ளை, ஒருவேளை உன் பெண், உன் புருஷன் ரட்சிக்கப்படாம இருந்தாலும், ரட்சிப்பே இல்லை என்றாலும், Amen. நீ சரியானதை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் அதுல சந்தோஷப்படுவார் என்றால், Amen. Praise the Lord. இந்த செய்தியை நீ உயர்த்தி பேசும்போது Amen. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார் என்றால், உன் உள்ளத்திலே அவர் பேசுவார்.